10 குரங்கு மனுஷனாகி விட்டது இதுவரைக்கும் மனித உள்ள வரலாறு எழுதப்பட்ட காலத்திலிருந்து பார்த்து கேள்விப்பட்டிருக்குமா? கேள்விப்பட்டது கிடையாது. அப்ப பரிணாமம்னா அது போய்கிட்டே இருக்கு. அது முடிச்சவன் யாரு? ஏன் முடிக்கப்பட்டுச்சு? அதனுடைய தேவைகள் அதுக்கு எழுந்து நடக்கும். அப்ப குரங்கு வந்து நடக்கிற நிப்பாட்டிருச்சா? அதுவும் கூணி நடந்துட்டு தானே இருக்குது. அதுக்கு அந்த ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறது. அதனுடைய வாரிசுகளுக்கு அந்த தன்மை ஏன் கடத்தப்படவில்லை? அதுக்கு ஆன்சர் இருக்கா? அப்ப சரி மனிதனி அப்படி நின்று அதுக்கு மேல போக வேண்டிய இன்னும் எவ்வளவு பறக்க ஆசைப்படுறோமா இல்லையா? பறக்க ஆசைப்பட்டு தானே ரைட் விமானம் கண்டுபிடிச்சான். பறக்கிற ஆசை மனுஷனுக்கு இருக்கா இல்லையாங்க? உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி தண்ணியில் நடக்கிற மாதிரி அப்படி நல்லா இருக்கா இல்லையா? தண்ணிக்குள்ள மூழ்கி போகாம நடந்து போய் அப்படி இருக்கு. அப்ப அது மாதிரி உங்களை மறைச்சு மாத்திர வேண்டியான அப்படி நினைக்கக்கூடிய மனுஷன் இருக்க தானே செய்யறான். அப்ப பறக்கணும் இப்படி செய்யணும் பெரிய இப்படி மறைஞ்சிடணும் இப்படி நான் எல்லா மனுஷனும் கற்பனை சின்ன பிள்ளைல ஒரு ஆசை இருக்கும். என்ன இருக்குன்னு நம்ம இருக்கணும், நம்மளை யாரும் பார்க்க கூடாது, மறைஞ்சிடணும், இல்லாம போயிடணும் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? அப்படிதான் நீங்க நினைக்கிறதுனால நீங்க அது மாதிரி ஒரு தன்மையை நீங்க எடுத்துருவீங்களா? அப்படி வருமா? அப்ப மனிதன் எவ்வளவு ஆசாபாசங்கள் மனசுக்குள்ள புதைச்சிக்கிட்டு லட்சம் வருஷங்களாக அவனுக்குள்ள வைத்திருக்கிறான். அவனுடைய சந்ததிகளுக்கு கடத்தப்படல, அது மாதிரி மாற்றங்கள் வரலையே. என்ன சில மாற்றங்கள் வந்திருக்கு, சைஸ்ல முன்ன பின்ன சிலது வந்திருக்கு. அதான் காட்டுவாங்க பத்தில சின்ன எலும்பு கூடு பெரிய எலும்பு கூடு, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? ஒண்ணுக்குற ஒண்ணு நம்ம வாழுகிற நாட்டிலேயே ஒருத்தன் ஆப்பிரிக்காக்காரன் நடு எரும வளர்ந்துருக்கான், சில நாடு ஜப்பான்காரன் குள்ளமா இருக்கான். ஆனா நம்ம வாழ்ற காலத்திலே ஒரே காலத்துல 2 மாதிரி எடுத்தானே செய்யறான். இது என்ன பெரிய விஷயமா? ஜப்பான்காரன் ஒருத்தனை ஆப்பிரிக்காக்காரன் ஒருத்தர் பக்கத்துல வச்சா என்ன செய்யும்? உங்க எலும்பு கூடு அது டேலியா போயிடும். எலும்பு கூடு காட்டுறாங்கல்ல, பாத்தீங்களா இது சின்ன எலும்பு கூடு, பாத்தீங்களா பெரிய எலும்பு கூடு, எத்தனை விதங்கள் இருக்கிறதுன்னு காட்டினா அது அங்க போய் எலும்பு கூட காட்டு இப்ப காட்டலாம் வேண்டாம், எலும்பு கூட தான் போய் எடுத்து காட்டணுமா? அப்ப இதெல்லாம் வாழுகிற தன்மை, திங்கிற உணவு, அவங்களுடைய வேலை விஷயங்கள், அதை கொண்டு சில விஷயங்கள் தீர்மானிக்கப்படும். அது வேணா மாற்றங்கள் இருக்குமே தவிர நீங்க என்னத்தை பேசிக்கல வர்றீங்க? இந்த மனிதன்கிற அந்த தன்மை உண்டானதே பரிணாமத்துல, மனிதன் மனிதனாக இருக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா இது எப்படி? இது என்ன லாஜிக்? இது என்ன அறிவியல்? அதான் உங்க கேள்வி. அப்போ இந்த 2 மேட்டர் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இதுல எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? நீங்க கலியில எதுவும் சொல்ல வேண்டிய அப்படி விட்டது எல்லாம் வந்துருச்சா? சரி, இப்ப இதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் சொல்லுங்க. ஆமா, 2:30 விடலாமா? 2:30 விட்டு பிரேக் எடுத்துக்கிட்டுமா? பிரேக் எடுத்துட்டு அப்புறம் எத்தனை மணிக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். அது வாதங்கள் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம்னா முதல் மனித ரீதியாக எடுத்துக்காட்டுகள் சொல்லும் போது நீங்க ஆரிஜின் பத்தி பேசல, பிக் பேங் பத்தி பேசல அப்படின்னாரு. பிறகு பிக் பேங் பத்தி ஆரிஜின் பத்தி பேசினதுக்கு அப்புறம் அதுல ஒரு இன்டெலெக்ட் டிசைன் இருக்கு, மேல ஒரு தலைவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கேன்னு அதை உங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அடுத்த கேள்வி வைக்கிறார். இதெல்லாம் பகுத்தறிவு கிடையாது, நாங்க சொல்ற கேள்வி முறைதான் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு சராசரி எளிதா சொல்ல முடிச்சிட்டாரு. அடிப்படை என்னன்னா, எப்படி நாங்க இல்லன்னு சொல்றோமோ இது வரைக்கும் அவங்களும் எப்படி இருக்குன்னு காரண காரியங்கள் இது வரைக்கும் எடுத்து வைக்கல. ஃபண்டமெண்டல் ஒரு இடத்துல கூட எங்களை கேள்வி கேட்கிற தருணம், இது எப்படி உருவாச்சு, இதே உருவாச்சு, ஏன் இதுவா இருக்கக்கூடும், ஏன் இருக்கலாம் இருக்கக்கூடும் என்ற அனுமான கேள்விகள் தான் அவங்க செயலிருந்து வரதே தவிர, இவர் இங்க இருக்காரு, இவர் இதுக்காக ப்ரோக்ராம் போட்டாரு, இந்த ப்ரோக்ராமுக்காக இவ்வளவு மாலிகுல் சேர்ந்தது, 2 பார்ட்டிகளை அலைன் பண்ணாரு, அந்த ப்ரோக்ராம் எதுக்கு போட்டாரு, ஏன் போட்டாரு, யார் போட்டாரு, அவருக்கு 2 கை இருக்கா, அவருக்கு நம்மள மாதிரி சிந்திக்கிற மூளை இருக்கா, அந்த பரம பொருள் சொல்றோமே இல்ல ஆதம் பொருள் என்றமே அது உருவாக்கத்துக்கான சிந்தனை ஏன் வந்தது, அதை கேள்வி கேட்கறதா பகுத்தறிவு. நீங்க பகுத்தறிவு, நாங்க அறிவியல் ரீதி எப்போதும் ஸ்டாட்டிக் கிடையாது. இப்ப காளியம்மன் கோயில போய் டயரா செலுத்திட்டு இருந்தாங்க, இப்ப ஐவி ஃப்ளூயிட் கொடுக்கிறோம். ஒருவருக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி சொல்ற மாதிரி அறிவியல் எப்போதும் ஆய்வுக்கு உட்பட்டுட்டே இருக்கும். அந்த ஆய்வுகள் பழைய தியரி தான் தூக்கி போடுறாங்க, புது தியரியா வச்சுப்பாங்க. அந்த புது தியரியை கன்ஃபார்ம் பண்ணக்கு அப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணுவோம். இப்ப எல்லா இந்த தியரியும் எல்லாமே ஒரு பரம பொருளை ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது தியரி இருக்கா, எங்க எக்ஸிஸ்ட் ஆனாங்க, யார் எக்ஸிஸ்ட் ஆனா, யார் அந்த இன்டெலெக்ட் டிசைன் எதுக்காக உருவாக்கணும், காரணம் இது வரைக்கும் ஒருத்தர் கூட வைக்கல. அவர் வந்தாரு, உருவாக்குனாரு, அதுபடிதான் நடக்குதுன்னு ஒரு எளிமையான ஒரே வரியில முடிச்சுட்டு அவங்க வாக்குவாதம் முடிச்சிட்டாங்க. ஒன்று, நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா சூப்பர் கிளாஸ் பண்ணாரு. பிசிக்ஸ், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட லெக்சர் ரொம்ப அருமையா பண்ணார். அதாவது அவர் சொன்ன எல்லாமே ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருந்ததுன்னா, பிக் பேங் தியரினா உருவாக்குன்னு ஒத்துக்கிட்டாச்சு, பாதி கடல் வந்தாச்சு. இப்ப இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்தது என்ன ஆச்சு அவனு கேட்கலாம். இவ்வளவு நாள் நீங்க சொல்லிட்டு வந்த குரான் முறையில பிக் பேங் தியரி இருக்கா இல்லையான்னு சொல்றது, நான் குரான் முறையில முன்னாடியே சொல்லியிருந்தா என் குரான்ல இருந்து பிக் பேங் தியரியை வந்திருக்க கூடாதா, குரானை அனலைஸ் பண்ணிருக்க கூடாது. ஒரு பிக் பேங் தியரின்னு ஒரு அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் புக் தான் கிடைச்சது தவிர குரான் கிடைக்கல. அதை அனலைஸ் பண்ணுங்க. ஒரு ஹபிள் டெலஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாரு தவிர அதுக்கு அடிப்படை புக்ல இருந்து எடுக்கல. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட இன்டெலெக்ட் டிசைன் பத்தி தியரி இல்லாம வேக்யூம் தியரி பத்தி பேசியிருந்தார் அவர் சுயம் தெரிஞ்சுக்கார். அதுக்கும் அவர் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கடைசியில கிளைமேக்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன். சயின்ஸ் ஒரு
ஒரு லைட் த்ரோ பண்ணும். இருட்டறையில லைட் த்ரோ பண்றதா சயின்ஸோட வேலையே. எங்கெங்க இருட்டு இருக்கோ அந்த வெளிச்சம் வந்துட்டே இருக்கும். சோ வெளிச்சத்தை விட்டுட்டு இருட்டறையில இருக்கிற தன்மையை வந்து இருட்டறையில தான் உங்களுக்கு சொல்ல முடியல, அது பகுத்தறிவை எடுக்க முடியாது. நீங்க கேள்வி கேட்க ரொம்ப சுலபமான விஷயம். எப்படி வெளிச்சம் அடிக்க போறோம், அது அடுத்த ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் ஒரு 300 வருஷம் முன்னாடி நான் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இன்ஸ்டிங் கொண்டு வரல. 1000 வருஷம் முன்னாடி ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிரீஃப் ஹிஸ்டரி கொண்டு வரல. இப்ப இக்காலகட்டத்தில் அறிவியல் ரீதியாக சொன்னனால ஆமா இது இருக்கு, எங்க குரான்ல இருக்குன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது இங்க மட்டும் முடியல, அங்க பகவத்கீதையில பரம பொருள் இதே கான்செப்ட் தான். எல்லாமே ஆரம்பம் பரம பொருள். நீங்க சைட் நீங்க டாக்டர் நீங்க சொல்றது எல்லாம் ரைட், பிக் பேங் தியரி ரைட், பரம பொருள் தான் காரணம் அங்க ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒருத்தர் தான் லார்ட் ஜீசஸ் தான் காரணம் இன்னொரு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஆரம்பமே அறிவியல் ரீதியாக உண்மையை வந்து இங்க உதாசனப்படுத்த முடியாது. இது ஃபேக்ட், ப்ரூவ் பண்ணியாச்சு, வெளிப்படையாச்சு, அக்செப்ட் பண்ணி ஆகணும். அக்செப்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு பரம பொருள் இல்லாத ஒரு கான்செப்ட் போயிடுச்சுன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த் போயிடும். அப்ப நீங்க எல்லாரும் தெளிவடைஞ்சிருவீங்க. அது வரக்கூடாது. அப்ப ஒரு இன்டெலெக்ட் டிசைன் இருந்துட்டே இருக்கு. அந்த சயின்ஸ் அந்த வெளிச்சத்தையும் வெளிப்படும் கொஞ்ச நாள் தூரத்துல இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க பிக் பேங் தியரி, லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர். அந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட் பிக் பேங் தியரி ப்ரொடியூஸ் பண்ணதா ரெப்ளிகேட் பண்ணுது. இன்னொரு 5 வருஷத்துல யூனிவர்ஸ் உருவாகிற குட்டி யூனிவர்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்பனா அந்த குட்டி பிரபஞ்சத்துக்கு கடவுள்கள் எல்லாம் அந்த அஸ்ட்ரானமர்ஸா, அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாரும் சயின்டிஸ்ட் எல்லாரும் கடவுள் தன்மையை வாய்ந்தவர்களா என்று நீங்க கேள்வி கேட்கலாம். எனக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா, அவங்க என்னென்ன இன்டெலெக்ட் படிச்சிருக்காங்க, எதனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, எந்தெந்த தியரியை போட்டிருக்காங்க, எப்படி எப்படி மாடல் டெவலப் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியும். அந்த மாடல் அவர் யார் ஒருத்தர் டெவலப் பண்ணா சொல்ல, அவர் அந்த மாடல் அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு, எங்க இருந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியணுமா இல்லையா? அடிப்படையான கேள்வி. எங்க இருந்தோ ஒரு வேக்யூம்ல இருந்து நாங்க கிரியேட் டெவலப் ஆயிடுச்சு, பிக் பேங் தியரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அதுக்கு மேல ஒரு பட்டாசு வெடி டிட்டனேட்டர் என்றாரு. அந்த டிட்டனேட்டர் வைக்கிற கை எங்க நாங்க கேட்கிறோம், அதான் பகுத்தறிவு. அந்த டிட்டனேட்டர் வைக்கிற கையோட சிந்தனை எங்க இருக்கும் கேட்கிறோம், அதான் பகுத்தறிவு. கேள்வி கேட்டுட்டே இருப்போம். நாளைக்கு நான் தான் டிட்டனேட்டர், நான் தான் உருவாக்கினேன், இப்படிதான் உருவாக்குனேன்னு இதே மாதிரி மைக்கு மேடையில வந்து அந்த இன்டெலெக்ட் டிசைன் சொன்னார்னா வணங்குறோம், நீங்க தான் கடவுள் வணங்குறோம், அதை ஒத்துக்கிறதும் பகுத்தறிவு தான். அது வரைக்கும் இந்த கேள்விகள் போயிட்டே தான் இருக்கும், சண்டை போயிட்டே தான் இருக்கும். அவன் டார்வின் தியரி பத்தி அசால்ட்டா சொல்லிட்டாரு. என் ஸ்லைட்ஸ் ஒழுங்கா பார்த்தார கூட தெரியல. குரங்குல இருந்து மனிதன், குரங்குல மனிதன் சொல்லிட்டாரு. திருப்பி சொல்றேன், குரங்குல இருந்து மனிதன் வரல. குரங்குக்கும் மனிதருக்கும் மூதையாத்தர் இருந்திருக்காங்க. சட்ட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் எந்த தளத்திலும் அறிவியல் ரீதியாக இவர் சொன்ன ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்னால ப்ரூவ் பண்ணது ஆரிஜின் தியரி. அது ஒண்ணு ரெட்ரோஸ்பெக்டிவ் கான்செப்ட். அது எந்த அறிவியல் மேடையிலும் சேலஞ்ச் பண்ணலாம், எந்த சட்ட மேடையிலும் சேலஞ்ச் பண்ணலாம். அது அறிவியல் ரீதியாக ஜெனடிக் மேடையில உலகத்தால் வல்லுநர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். இவர் சொல்றாரு, வாழை பிச்சுட்டே இருந்தாங்க, வாழை உடைச்சிட்டே இருந்தாங்க, ஏன் அது மாறலையா அப்படின்னு சொல்றாரு. வாழை பிரிச்சிருக்கு ஆர்டிபிஷியல் செலக்ஷன், அது மனிதனால் அந்த வாளுக்கு வெட்டப்பட்டது. இந்த ஆகஸ்ட் பிரிஸ்பேன் பத்தி சொன்னீங்கன்னா அவர் தேடி எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணுச்சுன்னா, அவர் லேப்ல வந்து கிட்டத்தட்ட எல்லா வாழையும் வெட்டிட்டு இருந்தார், ஒரு 10 ஜெனரேஷனுக்கு வால் வெட்டுதா இல்லையான்னு. அது ஆர்டிபிஷியல் செலக்ஷன், அது மனிதனால். இப்ப டாக் பிரீட் பண்றோமா இல்லையா, ஒரு பாமரேன் நாயோ ஒரு டாபர் மேனோ பிரீட் பண்றோம். அப்புறம் அதே மாதிரி நாய்கள் வரவங்க நீங்க கேள்வி கேட்கலாம். ஆர்டிபிஷியல் செலக்ஷன் நிலைக்காது, இயற்கை நேச்சுரல் செலக்ஷன் வழியா தான் பரிணாம வளர்ச்சி செயல்படும். நான் சொன்னேன்ல சுற்றுச்சூழல், இவர் சொன்னாரு நான் ஆசைப்படுறேன் பறக்கணும்னு எனக்கு ரக்கம் வந்துடாதா, நான் ஆசைப்படுறேன் வந்து உள்ள வந்து மார்சிபியல்ஸ் டெவலப் ஆயிடும் எனக்கு வந்து கூட வராதான்னு. ஆசை வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது. சுற்றுச்சூழல் ஏற்ப உங்க வாழ்க்கை தரம், உங்களோட ரத்த அணுக்கள் பரமாணுக்கள் தான் இதாகுது. இன்னொன்னு சொன்னார், பண்ணிக்கும் இதுக்கும் ஒரு கார்லேஷன் ட்ரை பண்ணார். பரிணாம வளர்ச்சி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதாவது பாதி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணல, பண்ணில இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றாரு. பண்ணிக்கு சொல்லும் போது ரத்தத்தை பத்தி சொன்னாரு. திருப்பி சொல்றேன், மரபணுக்கள் வழியாக நமக்கும் சிம்பன்சிஸ் ஆன்செஸ்டர்ஸ் காமன் ஆன்செஸ்டருக்கும் 2% டிஃபரன்ஸ். இவர் சொன்னார், போன்ஸ் வச்சு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன், எலும்பு வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன்னா, ஏன்னா ஃபாசில்ஸ் பேலண்டாலஜி. நீங்க ஒரு புக் வச்சுட்டு நீங்க ப்ரூவ் பண்றீங்க, யார் எழுதுனா அந்த புக்கு, யார் காப்பிரைட் பண்றா, யார் எழுதி கொடுத்தா, யார் டிரைவ் பண்றா அப்படி நீங்க ஒரு புக் இருக்கு. அங்க பகவத்கீதை புக் வச்சிருக்காங்க, அந்த புக் யார் எழுதுனா கூட எனக்கு தெரியாது, யார் எழுதா ஊஸ் காப்பிரைட்டிங், யார் ஆத்தர்னு கேக்குறேன் தெரியாது. அங்க பைபிள்னு ஒரு புக் இருக்கு, அது யார் காப்பிரைட் பண்றான்னு ஒரு எவிடன்ஸ் இல்ல. நீங்க ஒரு புக்கை வச்சுட்டு நீங்க ஒரு இன்டெலெக்ட் டிசைன் சொல்லி நீங்க ஒரு சயின்டிபிக் புக் டிஸ்ட்ராய் பண்றீங்க. நான் காலகாலமாக வருஷ காலமாக எலும்புகள் ஆராய்ச்சியில் அடிப்படையை நீங்க ஒரே நிமிடம் வந்து தள்ள முடியாது சார். அது அடிப்படையில் ரொம்ப தவறான போக்கு.
ஒரு 2000 வருஷம் முன்னாடி இல்ல ஒரு 1500 வருஷம் முன்னாடி ஒரு புக் ஃபார்மேட் வச்சு இப்ப இருக்கிற நீங்க சயின்டிபிக் எவிடன்சஸ் அந்த புக் வழியா நீங்க தேட பாக்குறீங்க. ஒரு ஹோலி பைபிள் வச்சு தேட பாக்குறாங்க, ஒரு பகவத்கீதை கேட்ட பாக்குறாங்க. நாங்க சொல்றோம் யார் அந்த பகவத்கீதை யார் எழுதினா, யார் டிரைவ் பண்ணா, எந்த காலகட்டத்தில் வந்தது, யார் எழுதினா. சரி, தேவதூதன் எழுதினா தேவதூதன் எப்படி மெசேஜ் பண்ணாரு? SMS பண்ணாரா, செல்போன் பேசினாரா, இல்ல ஃபேக்ஸ் அனுப்பிச்சாரா, எப்படி அனலைஸ் பண்ணாரு, யார் கையில வந்து கொடுத்தாரு? அதே மாதிரி பகவத்கீதை யார் எழுதினா? எங்கேயோ ஒரு கட்டுக்கதை கிருஷ்ணன் வந்து சொன்னா எழுதிட்டாங்களாம். அது எப்படி நம்புறது? ஹோலி பைபிள் யாரா? காலகாலமா அங்கங்க கடவுள் தூதர் எழுதப்பட்டாராம். ஜீசஸ் எப்படி கடவுள் தூதர் நாங்க நம்புறது? அதுதான் ஏன் எதுக்கு அடிப்படையான கேள்வி கேட்கறதா பகுதி தவிர